பலிக்கு வரப்பா. வாடா. அதற்கு ஈடாக உங்களிடத்திலே ஒண்ணு கேட்கிறப்பா. இதற்கு மட்டும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்பா. பலிதானா? என்ன வேணும்னு கேள். அப்பா என்ன வேணும் சொல்றேன். ஒரு மரமானது தழைத்து நிற்குமா? அந்த தழைத்து நிற்கும் மரத்தை பார்க்கும்போது பூவும் காயும் பிஞ்சுமாக இருக்கும்போது இலைகளை எல்லாம் பார்க்கும்போது பசுமையாக இருக்கிறது, பூ பூத்திருக்கிறது, காய் காய்த்திருக்கிறது, கனியாக இருக்கிறது. இதையெல்லாம் கண்டு ரசிக்க முடியுமா? அந்த மரம் வளர்வதற்கு காரணமாக இருப்பது யார் தெரியுமா? அந்த மரத்தினுடைய இலைகளை எல்லாம் இலைகளும் பூவும் காயும் பிஞ்சும் பழமாக இருப்பது தாய் என்றால் அந்த மரம் வளர்வதற்கு காரணமாக இருப்பது ஏர் அல்லவா? தகப்பன் தானப்பா. தாயினுடைய உழைப்பு அன்பு எல்லார் கண்ணுக்கும் தெரியும். மரம் போல, இலைகள் போல, பூவை போல, காயை போல, பிஞ்சை போல, பழத்தை போல எல்லார் கண்ணுக்கும் தாயினுடைய அன்பு மட்டும்தான் தெரியும். ஆனா அப்பம் படுற கஷ்டம் எந்த பிள்ளைக்குமே தெரியாதுப்பா. வேறு இல்லை என்றால் மரமானது வளராது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மரமானது அழிந்த பிறகு பேத்து எடுக்கும் போதுதான் வேறு எவ்வளவு போயிருக்கு தெரியுமா, எவ்வளவு வளர்ந்திருக்கு தெரியுமா? இந்த மரம் இப்படி வளர்வதற்கு காரணம் இந்த வேர் தான் எனக்கு தெரியுமாப்பா. அப்படி பாலுக்கு சீராக்கி வளர்த்தவர் நீங்கள் அல்லவா? உங்க ஆசையை நான் தீர்த்து வைக்கிறப்பா. தாயினுடைய ஆசையை தீர்த்து வைக்க வேண்டும். உங்களுக்காக என்னுடைய உயிரையும் எடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்பா. அப்பா அப்படி ஆணிவேராக இருந்து என்னை காப்பாற்றுவதற்கு உங்களுடைய உழைப்பும் இருக்கிறது அல்லவா? நீங்க இல்லாம நான் இல்லப்பா. இருந்தாலும் எனக்கு நீ ஒண்ணு தேவைப்பா. எங்க அம்மா இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாதுப்பா. சரி, கடைசி முறையாக எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது இறந்ததாக நினைத்து எங்க அம்மாவுக்கு கொள்ளை வைக்கிறது. அதற்கு தேவையான பொருட்களை உபகரணங்களை கொடுத்தா எங்க அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய ஏவகடனை செய்து முடித்து சந்தோஷத்துல நான் படிக்க வந்துடுறேன். போகும்போது உனக்கு வச்சிருந்தமா? சரி மகனே விஜயா, உன்னுடைய விருப்பத்துக்காக, உன் ஆத்தா ஆசைக்காக இப்போது நீ கேட்கக்கூடிய ஈமச்சடங்க பொருள் அனைத்து நான் தரேன். இதுதானே Thank you.
கண் என்பதே கிடையாதா? கருணை என்பதே கிடையாதா? எந்த பிள்ளைக்காவது இப்படிப்பட்ட நிலைமை வருமா? தன்னுடைய தாய் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய தாய்க்கு சொல்லி வைப்பதற்கு என்னுடைய மகன் வருகின்றான். அந்த பாவி தெய்வத்திற்கு கண் என்பதே கிடையாதா? அந்த பாவி தெய்வம் ஏன் இந்த உலகத்துல இருக்க வேண்டும்? தெய்வம் என்று எதற்காக அந்த தெய்வத்தை வணங்க வேண்டுமா? என் மகனே, உனக்கு வந்த நிலை போல இந்த உலகத்துல எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாதா? நீ படும் துயரத்தை போல, நீ படும் வேதனையை போல இந்த உலகத்துல யாரும் படக்கூடாதா? ஆண்டவா,
இந்த பாவி வயிறு 10 மாசம் இதற்காக தான் நான் உன்னை சுமந்தேனடா. உன்னை எப்படிலாம் இந்த தாய் இந்த மார் மீது தோல் மீது எப்படிலாம் பாசத்தை காட்டி அன்பை காட்டி உன்னை எப்படிலாம் நான் வளர்த்தேனடா. இந்த கோலத்தை நான் பார்ப்பதற்காக நான் பலரூரு தவம் உன்னை பக்குவமா எடுத்தே நான் மாறிலையும் நீ உறங்கையான கட்டி உனக்காக தியாகம் செஞ்ச இந்த சாமி அம்மா உனக்காக தியாகம் செஞ்ச இந்த சாமி நீதானே சொல்லி தரடா கோடி சாமி உனக்கு ஈடாகுமா கோடி சாமி உனக்கு ஈடாகுமா எப்படி வாழ போறேன்
இந்த உலகத்தில் பிறந்த யாருக்கும் இது போன்ற ஒரு துர்பாக்கியம் கிடைக்க கூடாதம்மா. எந்த பாவத்தை செய்தனோ இந்த பாவி தாய் உயிரோடு இருக்கும் போதே கொள்ளி வைக்கும் நிலைமைக்கு எனக்கு ஆளாக்கி விட்டார் என்ற ஆண்டவன். அம்மா பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றார் பகலிரமாய் விழித்திருந்து வளர்த்தார் வித்தகராய் கல்வி பெறே வைத்தார் நேரில் நாம் வாழ ஐயோ அம்மா என் சகுதர அம்மா இந்த பிள்ளைகளை எல்லாம் தமிழக தரங்கி விட்டீங்களே தாயி நாங்க என்ன பாவம் செய்தோம் எனக்காக எங்களுக்கு இப்ப நிலைமையை கொடுத்து சென்று விட்டாய் தாயி சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் போது என் தகப்பனை எடுத்தோம் அந்த குறையெல்லாம் இல்லாம எங்களை பேரை காத்து வரது என் தெய்வமே இதுக்கப்புறம் நாங்க யார